வெல்கம் டு தமிழ் ஜாப்ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் 8th 10th 12th படித்தவங்களுக்கான நேரடி பணி நியமனம், அதாவது டேரெக்டாக வந்து இன்டர்வியூ மட்டும்தான் இருக்குது. மார்ச் 23 காலையில் பார்த்தீங்க அப்படின்னா 8 மணிக்கு வந்து இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ண இருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் 8th படிச்சிருக்கீங்க அல்லது 10th அல்லது 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து நீங்கள் இன்டர்வியூவில் வந்து கலந்துக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் 19,000 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 32,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து நீங்கள் இன்டர்வியூ வந்து கலந்துக்கலாம். ஸோ இன்டர்வியூ வந்து எங்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும், எந்த டைமுக்கு வந்து எப்படி போகணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப்ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அட்வர்டைஸ்மெண்ட் இது தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ டேட் அண்ட் டைமிங் வந்து எங்கே, தென் எந்த இடத்துக்கு வந்து நீங்கள் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஏஎஃப்எஸ் தாம்பரம் சென்னை 46. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிக்கு மார்ச் 23 பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ண இருக்காங்க. ஸோ அந்த அன்றைக்கி உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு, மார்க் ஷீட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோர்ஸ் சர்டிஃபிகேட்டு, ஸோ இதெல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2, ஸோ இதெல்லாமே கேட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். தென் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ரெஸ்யூம்ஸ்லேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு போய்க்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறதுக்கு உங்களுக்கு டிஏடி அலவுன்ஸ் எல்லாம் வந்து எதுவும் கிடையாது. ஸோ உங்களுடைய செலவில் தான் நீங்கள் வந்து போய்க்கணும் அப்படிங்கிறதையும் வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. தென் இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் ஃபார் ரெசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 21/3/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே உங்களுடைய ரெசிப்ட் வந்து கொடுத்துருங்க. தென் இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து இவங்க ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. தென் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து 044223955 அப்படிங்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுடைய டவுட்ஸை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அல்லது 04461333145 இந்த நம்பருக்கும் ஃபோன் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நீங்கள் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா echs.gov.in இந்த வெப்சைட்டை போய்ட்டு நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். தென் இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் டிரைவர் அப்படிங்கிற கேட்டகரி, அடுத்த சஃபைவாலா அப்படிங்கிற கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. தென் இந்த டிரைவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. தென் சஃபைவாலா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதுமானது. சேலரி பொறுத்த வரைக்கும் 19,700 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. தென் சஃபைவாலா 16,800 வரைக்கும் வந்து பெர் மந்த்துக்கான சேலரியாக வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எங்கேருந்து இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் எக்ஸ் சர்வீஸ் மேன் கான்ட்ரிபியூட்ரி ஹெல்த் ஸ்கீம். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா தாம்பரத்துலேருந்து தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஃபோன் நம்பரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன். ஸோ இதுக்கானது தான். இதில் பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படிங்கிற கேட்டகரி கொடுத்துருக்காங்க. தென் இந்த மெடிக்கல் ஆஃபீஸர் பொறுத்த வரைக்கும் MBBS படிச்சிருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். சேலரி 75,000 வந்து கொடுத்துருக்காங்க. தென் நர்சிங் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். தென் அடுத்தது லேப் டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா லேப் டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கும் வந்து அப்ளை பண்ணலாம். பிஎஸ்சி படிச்சிருக்கிறவங்க அல்லது வந்து மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி முடித்தவங்க வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். தென் இதுக்கு வந்து 12th படிச்சிருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தென் அடுத்தது ஃபீமேல் அட்டண்டன்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி, சஃபைவாலா அப்படிங்கிற கேட்டகரி. ஸோ இதுக்கு ரெண்டுக்குமே வந்து நீங்கள் எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதுமானது. ஸோ இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கான டைமிங் எப்போ அப்படின்னா, அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான டைமிங் வந்து மாறுபடும். ஸோ இதுக்கான டைமிங் இன்டர்வியூ டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதாவது 12 and 13 April 2023 வந்து நடக்க இருக்குது. ஓகேங்களா. ஏப்ரல் 12 அண்ட் 13 வந்து நடக்க இருக்குது. காலையில் 10:30 வந்து காலையில் பார்த்தீங்க அப்படின்னா நடக்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு வந்து நீங்கள் 10th மெட்ரிக் அல்லது வந்து 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். சேம் ஆஸ் உங்களுக்கு டிஏடிஏ வந்து அலவுன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான மார்க் ஷீட்டு, அதே மாதிரி ஃபோட்டோ காப்பி இதெல்லாம் வந்து நீங்கள் கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது கிளியராக வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. தென் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கான ஃபோன் நம்பரும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுனாலும் 0319224898 அப்படிங்கிற நம்பருக்கும் ஃபோன் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தெளிவாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய வென்யூ பொறுத்த வரைக்கும் இதனுடைய இன்டர்வியூ வந்து எங்கே நடக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. தென் டேட்டா அண்ட் இன்டர்வியூ வந்து டைமிங் அண்ட் வென்யூ எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துக்குங்க. இது மாதிரியான அப்டேட்டான நியூஸ்க்கு தமிழ் ஜாப்ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.